எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து, தேவனுடைய வருகை குறித்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரத்தியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவை எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், எலும்பும், பஞ்சங்களும், கொள்ளை நோயும், பூமி அதிர்ச்சியும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆகவே இந்த நாளில் நடந்த பூகம்பம், வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட பூகம்பம், இதை வச்சுக்கிட்டு அநேக பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த யுத்தத்தையும் பூகம்பத்தையும் கொள்ளை நோயும் பார்த்து இயேசு வராருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், உடனே முடிவு வராது. ஆகவே இயேசு வருகைக்கும் இந்த வெனிசுலாவில் நடந்த பூகம்பத்துக்கும் இஸ்ரேல் நாடு, ஈரான் நாடு, அமெரிக்கா, உக்ரைனு, ரஷ்யா, இப்படி இந்த நாட்டு யுத்தத்துக்கும் பூகம்பத்துக்கும் இயேசு வருகைக்கு சம்மந்தம் கிடையாது. 1000 வருஷ அரசாட்சி முதல்ல நடக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடையாளம். பூமி நம்பி வாழாதபடி சாமி நம்பி வாழும்படி அப்பப்போ பூமியில் தேவன் எச்சரிப்பு கொடுக்குறாரு. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், ஆனால் உடனே முடிவு வராது. 1000 வருஷ அரசாட்சி தேவன் தரணும். முதல்ல 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். பிறகு ரகசிய வருக, மணவாட்டி புத்தி உள்ள கன்னி எடுத்து கொள்ளப்படுவாள். மணவாளன் வருகிறார். 7 வருஷம் கல்யாண வீடு மத்திய ஆகாயத்தில் அல்லது தேவனுடைய சித்தத்தின் அதுக்கு ஏற்ற இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சி முதல்ல வரணும். இந்த பூகம்பமும் யுத்தங்களும் வருகைக்கு அடையாளம் கிடையாது. உலகம் முடிவில், உலகம் உண்டான முதல் கொண்டு இதுவரைக்கும் நடந்துடாத பல இடத்துல, இது ஒரு இடத்துல தான் நடக்குது. உலகெங்கும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் யுத்தங்களும் சண்டையும் கொள்ளை நோயும் பல இடத்துல உண்டாகணும். அது கோகு மாகு யுத்தமும், அதே நேரத்தில் பூமி அதிர்ச்சியும் பஞ்சங்களும். எப்போ 1000 வருஷ அரசாட்சி முடியணும். அதுக்கு முன்னாடி பஞ்சமும் யுத்தமும் பூமி அதிர்ச்சி வந்தால் பூமியில் எப்படி 1000 வருஷ அரசாட்சி நடக்கும்? ஆகவே இதை வச்சுக்கிட்டு இந்த ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரியா, ஒரு பூகமும் ஒரு யுத்தம் வந்தோடனே அதான் பாரு இயேசு வராரு எல்லாம் அடையாளமெல்லாம் சரியாக நடக்குது, வேத வசன வாக்கு தத்துவம் சரியாக நம்ம காலத்தில் நிறைவேறுன்னு சொல்லி போட்டுட்ருப்பார், பொய் விட்டுருப்பார். வேதம் தெரியாத ஒரு பிரசங்கியார், விளக்கம் தெரியாத ஒரு பிரசங்கியார், விளக்க வச்சு தான் அவளுக்கு விளக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடையாளம். 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுக்கு பின்னாடி கோமாளி தாத்தா, ரோமாபுரி கோமாளி தாத்தாவுக்கு உலகம் போகும். 7 வருஷம் அவர் யூதர்களை ஏமாற்றி அற்புத அடையாளத்தினாலும் கோயில் கட்டுவார், ஆலயம் கட்டி 3 வருஷம் உடன்படிக்கை பண்ணி 3 வருஷம் முடிஞ்ச பின்னாடி ஆலயத்தில் தான் தான் மெசியா, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி உட்காருவார். அப்போ தான் ஒவ்வொரு யுத்தமாக ஒவ்வொரு பஞ்சமாக அப்பொழுது தான் ஆரம்பிக்கும். ஆகவே அது ஒரு 3 வருஷம், மொத்தம் 7 வருஷம் கோமாளி தாத்தா உலகத்தை ஆளுவார். ஆகவே சாத்தானுடைய கையில் உலகம் போகும். அதுக்கு முன்னாடி பரிசுத்தவான் உலகத்தை ஆளணும். 1000 வருஷம் அரசாட்சி தேவன் தரணும். பூமி எங்கும், பூமியிலிருந்து சந்திரன் வரைக்கும் சமாதானம், ஒரு நதி தொடங்கி மறு நதி வரைக்கும் தேவனுடைய ஆளுகை. அதுக்கு முன்னாடி ஒளிவ மலை 2 பிளக்கம்னா 2 பிளந்தா எப்படி இங்கே எருசலேமில் ஆட்சி நடக்கும், எருசலேமிலிருந்து எப்படி யூதருங்க உலகெங்கும், இதெல்லாம் கடைசியில் நடக்கிறது. ஒளிவ மலை 2 பிளந்து கிழக்கு மேற்காய் சாய்ந்து போகுது, அது கடைசியில். அப்போ தேவனுடைய வார்த்தையை வாசித்து வருகைக்காக அடையாளத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். 1000 வருஷ அரசாட்சிக்காக முதல்ல நடக்க வேண்டியது 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சி எந்த காலத்தில் தருவாரோ தெரியாது. மரித்தல் உயிரோடு எழுப்பி மரித்து போன பரிசுத்தவான்களை பரலோகத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சு பழுகி பெருகி இப்படியெல்லாம் இல்லை. நம்ம தான் அந்த வாக்கு தத்துவத்துக்கு உடனே சுதந்திரவாளிகள். இந்த பூமியில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து
புத்தியுள்ள மனவாட்டி ஒரே தேவனை ஆராதிக்கிற நம்ம தான் உலகத்தை ஆள போகிறோம். யூதர்களும் புறஜாதியாகிய நம்மளும் சேர்ந்து 1,44,000 பேர் யூதர்கள். தேவன் 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் தெரிந்து கொண்டு உலகத்தை டிசைன் பண்ணுவார். நம்ம தான் பூசாரியா ஆசாரியா கூட்டமாக இருந்து உலகத்தை ஆள போகிறோம். உண்மை ஒத்துமாக இருந்தால் தேவன் நம்ம தகுதிக்கு தாளந்து தருவார். அவன் உண்மை உத்தமானவனுக்கு அவனவன் திறமைக்கு தக்க தாளந்து தந்து ஆளுகை தந்து சொன்னால் நடக்கும், சொன்னால் வாய்க்கும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்நாளிலே நான் பிதாவும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருப்பதே அந்நாளில் அறிவீர்கள். 1000 வருஷ அரசாட்சி முதல் வரணும். இந்த பூகம்பம் ஒரு அடையாளம், சின்ன அடையாளம். இது வருகைக்கு அடையாளம் கிடையாது, 1000 வருஷ அரசாட்சிக்கு அடையாளம். பூமி நம்பி வாழாதபடி சாமி நம்பி வாழும்படியாய் வெனிசுலா நாட்டு மக்களுக்காக ஜெபம் பண்ணணும். இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட ஜனத்துக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க ரட்சிக்கப்படணும். ஒருவேளை இந்த பூமியில் உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து ஒன்றும் செய்யப்படலை. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. ஆகவே தேவனை சார்ந்து வாழும்போது தேவன் அதிசயமாக அற்புதமாய் ஜீவனை பலனை தந்து பாதுகாத்து வழிநடத்துவார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சி முதல்ல நடக்கணும். அதுக்கு பின்னாடி எடுத்துக்கொள்ளப்படணும் மனவாட்டி. அதுக்கு பின்னாடி 7 வருஷம் சாத்தானுடைய கையில் உலகம் போகும். அதுக்கு பின்னாடி அதை முத்திரை உடைச்சி ஒவ்வொரு ரகசியமாய் நடக்கும். ஆகவே பயப்படாதீர்கள். 1000 வருஷ அரசாட்சியை காத்திருப்போம். கர்த்தர் நமக்கு தந்து அதை உயர்த்துவார். அதை பெற்றுக்கொண்டு நாம் ஆட்சி செய்வோம். வணக்கம் என்று சந்திப்போம். ஆமென்.